ஹலோ யூஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகுது, அது எப்படி ரன் பண்ணணும், ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாது, பல விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது என்னத்துக்காக மெயினாக உருவாக்கப்பட்டதுன்னா ஒரு வெப்பேஜை அலைவாக வச்சுருக்கு. அது என்ன அலைவு அப்படின்றா, ஆரம்ப காலத்தில் வெப்பேஜ் எல்லாம் ஸ்டெட்டிக்காக இருந்தது. அதாவது ஸ்டெட்டிக் கண்டென்ட் தான் எப்போவும் காட்டிகிட்டு இருக்கும். யூசர் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் காட்டுது, லொகின் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக டேட்டா காட்டுது. அப்படி டைனமிக் இல்லாமல் ஸ்டெட்டிக்காக இருந்துச்சு. இந்த லேங்குவேஜ் உலகத்திலே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு லேங்குவேஜ். இந்த லேங்குவேஜுடைய ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிடும். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு வெப்பேஜுடைய HTML டைரெக்டாக எழுதலாம். எப்போ அந்த வெப்பேஜுடைய HTML லோட் ஆகுதோ அப்போது அந்த கோடும் ஒட்டோவாக ரன் ஆகும். ஏன் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ஜாவாவுக்கு சம்மந்தமே இல்லை. இது ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி சொல்கிறதுக்கு இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த லேங்குவேஜ் 1995 பிரெண்டன் எய்க்ங்கிற நெட்ஸ்கேப் டெவலப்பர் தான் க்ரியேட் பண்ணுறாரு. அவர் க்ரியேட் பண்ணின நேரம் இதோட பேர் மோக்கா. அதுக்கு பிறகு இதோட நேமை லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் ஜாவாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மோஸ்ட் பாப்புலராக இருந்துச்சு. இந்த லைவ் ஸ்கிரிப்ட் பாப்புலர் ஆகணுன்றதுக்காக இதோட நேமை ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு வைத்தாங்க. மற்றும்படி இதுக்கும் ஜாவாக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆரம்ப காலத்தில் ஜாவாஸ்கிரிப்ட் சிண்டெக்ஸ்லையும் சரி ஃபியூச்சர்ஸ்லேயும் சரி எந்த ஒரு ஸ்டாண்டர்டுமே மெயின்டைன் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்கல் கமிட்டி என்கிற கமிட்டியை அசைன் பண்ணி இந்த லேங்குவேஜை ஜென்ரல் பர்பஸ் க்ராஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் வெண்டர் நியூட்ரல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை மாற்றணும் அப்படின்ட்டு இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணாங்க. இந்த ஸ்டாண்டர்டை 1977 யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் அதுக்கு ப்ரப்போசலாக கொடுத்தாங்க. இதற்கப்புறம் தான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜ் ECMA 262 ஒரு புது ஸ்டாண்டர்ட் உள்ள ECMAScript அப்படின்னு பேரில் ஒரு நியூ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக எவால்வ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1997 1999 வரைக்கும் 3 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ECMAScript 1, ECMAScript 2, ECMAScript 3. அப்புறம் 2019 ஃபர்ஸ்ட் மெயின் ரிவிஷன் பண்ணி ECMAScript 5 அப்படின்னு வச்சு, தென் 2016 செகண்ட் ரிவிஷன் பண்ணி ECMAScript 6 அப்படின்னு, அதுக்கப்புறம் 2017 2018 அந்த இயரை வச்சு ECMAScript ரிலீஸ் பண்ணாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் எங்கே ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்தில் ப்ரௌசரில் மட்டும்தான் ரன் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட் எல்லாம் ஜாவாஸ்கிரிப்டை சர்வர் சைட்டை மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரௌசரும் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் என்கிற ரன் டைம் வச்சுருக்காங்க. அந்த ரன் டைமில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட் ஆகுது. ஒவ்வொரு ப்ரௌசரும் அவங்களுக்குன்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு க்ரோம், ஒபேரா, எட்ஜில் பார்த்தா V8 என்கிற ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினும், ஃபயர்ஃபாக்ஸில் ஸ்பைடர்மங்கி என்கிற என்ஜினும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் சாக்ரா என்ற ஜாவாஸ்கிரிப்ட் ரன்டைம் என்ஜின் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்க. சரி, இந்த என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தா, இந்த என்ஜின் ரொம்ப காம்ப்ளிகேட்டானது. ஆனால் அதோட பேசிக் ஈஸியான ஸ்டெப்பில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த என்ஜின் என்ன பண்ணுண்டா, ஸ்கிரிப்டை ரீட் பண்ணும். அதாவது ஒரு HTML லோட் ஆகும்போது அதில் உள்ள ஜாவாஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும். ஸோ இதை பாஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், அது பாஸ் பண்ணின லாங்குவேஜை கம்பைல் பண்ணி மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுது. தேர்ட் ஸ்டெப், இப்படி கன்வெர்ட் பண்ண மெஷின் கோட் டைரெக்டாக ரன் பண்ணுது. இப்போ பார்த்தா எல்லா ஸ்டெப்லேயும் என்ஜின் என்ன பண்ணுதுன்னா ஆப்டிமேஷன் அப்ளை பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுது ஹெல்ப் பண்ணுது. ஒரு ப்ரௌசரில் இருக்கிற ஜாவாஸ்கிரிப்டால் என்ன பண்ண முடியும் பார்த்தா, ஜென்ரலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்டால் வெப்பேஜை மனிப்புலேட் பண்ண முடியும், யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அண்ட் சேவர் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். குறிப்பாக ஒரு HTML நியூ எலிமெண்ட் க்ரியேட் பண்ண முடியும்.
delete பண்ண முடியும். ஏற்கனவே உள்ள HTML எலிமெண்ட் கண்டென்ட்டை மாற்ற முடியும், அதோட ஸ்டைலையும் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு வெப்பேஜில் யூஸர் பண்ணுறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ட்ராப் டவுன் வேல்யூ சேஞ்ச் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணணும், மவுஸ் பாயிண்டரை ஒரு பட்டன் மேலே ஹோவர் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுற எக்ஷனுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜாக்ஸ் யூஸ் பண்ணி ரிமோட் சர்வருக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண முடியும், ஃபைல் டவுன்லோட் அண்ட் அப்லோட் பண்ண முடியும், ப்ரௌசரில் இருக்கிற குக்கீஸை ரீரைட் பண்ண முடியும், லோக்கல் ஸ்டோரேஜ் எக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரௌசரில் இருக்கிற ஜாவாஸ்கிரிப்டால் என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு பார்த்தா, முக்கியமாக யூசர் சேஃப்டிக்காக சில ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபைல் ரீரைட் பண்ண முடியாது, அதில் எதையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஓஎஸ் ஃபங்க்ஷன் டிரைவர் எக்ஸஸ் பண்ண முடியாது. தென் நம்மளோட ப்ரௌசரில் டிஃப்ரெண்ட் டேப் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேப்பில் ஒரு டொமைன், இன்னொரு டேப்பில் இன்னொரு டொமைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டேப்பில் இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் வேறு, இன்னொரு டேப்பில் இருக்கிற லோக்கல் ஸ்டோரேஜோ குக்கீஸோ எக்ஸஸ் பண்ண முடியாது. லோக்கல் மிஷினில் இருக்கிற டேட்டாவை ஸ்டீல் பண்ண போடான்னு, ஒரு சைட் இன்னொரு சைட்டில் இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணோட போடான்னு தான் இந்த மாதிரி லிமிட்டேஷனை இன் ப்ரௌசரில் இருக்கிற ஜாவாஸ்கிரிப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்டுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூனிக்காக இருக்கிறதுக்கு 3 கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஜாவாஸ்கிரிப்ட் HTML அண்ட் CSஸோட இன்டெகிரேட் ஆகுது. ஸோ இதால் ஆக்ஷனை சிம்பிளாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் தென் மேஜராக இருக்கிற எல்லா ப்ரௌசர்லேயும் ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட் ஆகுது. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.